அதிகாலை வேளையின் லேசான பனிமூட்டமும் சாலை போக்குவரத்தின் பரபரப்பும் நிறைந்திருக்க, சாலையின் ஓரத்தில் ஆட்டோவுக்காக காத்துக் கொண்டிருந்தார் தமிழ்ச்செல்வி. சாதாரணமான ஒரு சிவப்புக் கரைச் சேலையில் அவர் மிகவும் எளிமையாக காட்சியளித்தார். இவர்தான் அந்த மாவட்டத்தின் காவல்துறை கண்காணிப்பாளர், ஐபிஎஸ் என்று யாருக்கும் துளியும் சந்தேகம் இருக்கவில்லை. சிறிது நேரத்திலேயே கருப்பு நிற ஜீப் ஒன்று அதிவேகமாக வந்து அவர் அருகில் நின்றது. அதிலிருந்து இறங்கினான் 45 வயது மதிக்கத்தக்க ஆய்வாளர் வேலாயுதம். இவன் துணை கண்காணிப்பாளரின் டிஎஸ்பி, நம்பிக்கைக்குரியவன். இவனது முகத்தோற்றத்திலேயே அகங்காரம் தென்பட்டது. ஜீப்பிலிருந்து இறங்கியதும் வேலாயுதம் இகழ்ச்சியுடன் சிரித்துக்கொண்டே தமிழ்ச்செல்வியிடம் கேட்டான், போகலாமா மேடம்? அவனது குரலில் கேலியும் கிண்டலான தொனியும் நிறைந்திருந்தது. தமிழ்ச்செல்வியின் உள்ளுக்குள் கோபம் கொந்தளித்தது. எனினும் தனது முகத்தில் கடுமையான ஒரு பாவனையை நிலைநிறுத்தி பதிலின்றி அமைதியாக நின்றார். ஆய்வாளர் வேலாயுதம் சிரித்துக்கொண்டே இன்னும் நெருங்கி வந்தான். என்ன மேடம், ஏன் உம்மென்று இருக்கிறீர்கள்? உங்கள் காதலனை பார்த்து கூச்சப்படுகிறீர்களா? ஒருமுறை என்னை பாருங்கள். உங்களை பார்க்காமல் என் காலை பொழுது விடியாதே. இன்றைக்கு எங்கேனும் சுற்றி வரலாம், வாருங்கள். அவன் பேசுவதை பார்த்தால் தமிழ்ச்செல்விக்கு ஏற்கனவே பழக்கமானவன் போலவும் நெருங்கிய உறவு கொண்டவன் போலவும் பாவனை செய்தான். ஆனால் அவர்கள் இருவருக்கும் எந்தவிதத் தொடர்பும் இல்லை. அவனது பேச்சுகள் முட்டாள்தனமாகவும் சலிப்பை ஏற்படுத்துவதாகவும் இருந்தன. அவன் அப்பட்டமாகச் சண்டை இழுக்கிறான் என்பது தெளிவாகத் தெரிந்தது. தமிழ்ச்செல்வி குளிர்ந்த உறுதியான குரலில், தெரியாத ஒரு பெண்ணிடம் இப்படிப் பேச உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றார். ஆனால் வேலாயுதத்துக்கு இது ஏதோ வேடிக்கை போலத் தோன்றியது. அவன் மேலும் சீண்டிவிட்டு நெருங்கி வர முயன்றான். தமிழ்ச்செல்வி முகத்தை திருப்பிக் கொண்டதும் அவன் சிரித்துக்கொண்டே, அடேங்கப்பா, வெட்கம் வேறையா? நான் சும்மாதான் வேடிக்கை பேசினேன். கொஞ்சம் ஜாலியாயிருங்களேன். உங்கள் அழகில் நான் மயங்கிவிட்டேன். இப்போது மறுக்காதீர்கள் என்றான். நிலைமை எல்லை மீறியது. அவன் தனது கையை நீட்டி தமிழ்ச்செல்வியை தன் பக்கம் இழுக்க முயன்றான். சற்றும் தாமதிக்காத தமிழ்ச்செல்வி சட்டென்று அவன் கையை உதறித் தள்ளிவிட்டு கடுமையான குரலில் கேட்டார், நடுச்சாலையில் ஒரு பெண்ணை இப்படிச் சீண்டுகிறீர்கள். உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? உங்களுக்கு தாயும் தந்தையும் இல்லையா? அவர் குரலில் கோபம் கொதித்தது. ஆனால் வார்த்தைகள் தெளிவானதாகவும் கட்டுப்பாடானதாகவும் இருந்தன. இங்கிருந்து விலகிச் செல்லுங்கள். இல்லையென்றால் நீங்கள் வேறு எந்த பெண்ணையும் தொடும் தைரியம் வர முடியாத அளவுக்கு நான் உங்கள் நிலைமையை மாற்றிவிடுவேன். வேலாயுதம் கர்வத்துடன் பின்வாங்கி பலமாகச் சிரித்தான். ஓஹோ, நீ என்னை தாக்கி விடுவாயா? அடித்துப் பார்க்கலாமே. நான் உன்னை நினைவில் வைத்துக் கொள்வேன். உன் கையால் அடியாள் வாங்குவது எனக்கு ஒரு புதிய சாகசமாக இருக்கும். சும்மா வாருங்கள். அதிக பந்தா காட்டாதே. நான் உன்னை என் சொந்தமாக்கிதான் செல்வேன், புரிந்ததா? தமிழ்ச்செல்வி அவனது கண்களை சற்றும் சலனமின்றி நோக்கினார். உன் மிரட்டல்கள் எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நான் நீ உரிமை கொண்டாட ஒரு சொத்து அல்ல. இப்போது இங்கிருந்து உடனே விலகிச் செல். தமிழ்ச்செல்வியின் வார்த்தைகள் அனலில் எண்ணெய் ஊற்றியது போலாயிற்று. ஆய்வாளரின் கர்வம் அடுத்த நொடியே தீயாக மாறியது. அவன் ஆத்திரத்துடன் கத்தி தமிழ்ச்செல்வியின் கன்னத்தில் ஓர் ஓங்கி அறைந்தான். ரொம்ப நேரமாகப் பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் யார் என்று இப்போ உனக்கு புரிய வைக்கிறேன். தமிழ்ச்செல்வியின் முகம் சிலிர்த்தது. ஆனால் அவர் கண்களில் எழுந்த கோபத்தின் அனல் முன்பை விட அதிக வேகத்துடன் எரிந்தது. வேலாயுதம் தடித்த குரலில், இவ்வளவு அன்பாகச் சொல்கிறேன், நீ கேட்க மறுக்கிறாய். நீ யார் என்று உனக்கு எண்ணம்? நான் உன்னை அழைத்துச் செல்லாமல் இங்கிருந்து போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். இந்த மாவட்டமே என் பெயரை அறிந்திருக்கிறது என்பது உனக்குத் தெரியாதா? நான் துணை கண்காணிப்பாளர் ஐயாவுக்குத் தெரிந்த ஆய்வாளர் வேலாயுதம். நான் சொல்வதுதான் நடக்கும். இங்கு என் ஆட்சிதான். அதிக நாடகம் போடாதே. என்னுடன் வா. இல்லையென்றால் இன்னும் 2 அடிகள் விழும், புரிந்ததா? என்று மிரட்டினான். தமிழ்ச்செல்விக்கு இப்போது நிலைமை தெளிவாகப் புரிந்தது. இந்த ஆய்வாளர் அதிகாரத் திமிரில் வளர்ந்திருக்கிறான். அதனால் தனது எல்லையை மறந்துவிட்டான். ஆனால் அவர் முகத்தில் தெரிந்த சிவந்த நிறம் பயத்தினால் ஏற்பட்டதல்ல. அது உண்மையான ஆத்திரத்தின் வெளிப்பாடு. அவர் உறுதியாகப் பேசினார். உனக்கு இவ்வளவு அதிகாரம் இருப்பதாக நினைக்கிறாயா? உன் டிஎஸ்பி யாராக இருந்தாலும் சட்டம் அனைவருக்கும் சமமானது. எந்தச் சூழ்நிலையிலும் ஒரு பெண்ணை இப்படி அவமானப்படுத்த உனக்கு உரிமை இல்லை.
ஆனால் வேலாயுதத்தின் திமிர் கூடியது. அவன் மீண்டும் தாக்க முயன்றான். உடனே தமிழ்ச்செல்வி மின்னல் வேகத்தில் அவனது கையை பிடித்து அவன் சமநிலை இழக்கும் அளவுக்கு பலமாக இழுத்து உதறினார். வேலாயுதம் கத்தினான். நீ என்னை அடிக்கிறாயா? என் பெயரை நினைவில் வைத்துக்கொள். ஆனால் தமிழ்ச்செல்வி சாதாரண பெண் அல்ல. அவர் ஆய்வாளர் வேலாயுதத்தை நடுச்சாலையில் தள்ளிவிட்டார். கூட்டத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். சிலர் தங்கள் மொபைல் போன்களை எடுத்து பதிவு செய்யத் தொடங்கினர். சிலர் காவல்துறை சம்பந்தப்பட்ட விவகாரம் என்பதால் குறுக்கிடத் துணியவில்லை. அதுவரை தனது அதிகார கர்வத்தில் மிதந்த வேலாயுதம் திடீரென பயந்து நடுங்கினான். அவன் மனதுக்குள் இனி டிஎஸ்பி ஐயாவை அழைப்பதுதான் ஒரே வழி என்று நினைத்தான். பதற்றத்தில் அவன் கத்தினான். நில், உனக்கு இப்போதே சொல்கிறேன். என் டிஎஸ்பி ஐயாவை அழைக்கிறேன். அவர் வந்து உனக்கு பாடம் புகட்டுவார். நீ என்னை அவமானப்படுத்தியதற்கு நீ விளைவை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி வேகமாகத் தன் கைபேசியில் எண்ணை அழுத்த ஆரம்பித்தான். தமிழ்ச்செல்வி அமைதியான ஆனால் உறுதியான குரலில் கூறினார். அழைத்துக்கொள். ஆனால் ஒன்றைத் தெரிந்து கொள். உன் டிஎஸ்பியும் என்னிடம் தவறாக நடந்து கொண்டால் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவர்கள் சிறை கம்பிகளுக்குப் பின்னே செல்வார்கள். சிறிது நேரத்தில் ஒரு கார் சம்பவ இடத்திற்கு வந்தது. அதிலிருந்து இறங்கியவர் சுமார் 55 வயது, மதிக்கத்தக்கவர். முகம் பரிச்சயமானது, தோற்றத்தில் கம்பீரமானவர். அவர் மாவட்டத் துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி தினேஷ் பட்டேல். அவர் கூட்டத்திற்குள் நுழைந்ததும் புன்னகையுடன் கூடிய போலியான மரியாதையுடன் தமிழ்ச்செல்விக்கு ஒரு சல்யூட் செய்து, என்ன விவகாரம் மேடம், நீங்கள் இங்கு நின்றிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அவரது குரலில் தன் ஆள் ஒருவனைக் காக்கும் ஆணவம் தெரிந்தது. ஆனால் முகத்தில் ஒருவிதமான மறைக்கப்பட்ட கோபத்தின் அறிகுறியும் இருந்தது. அவரது பார்வை திடீரென வேலாயுதத்தின் மீது விழுந்தது. அவர் வேகமாக வேலாயுதத்திடம் சென்று அவனது நிலையை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். வேலாயுதம் கோபத்துடன், ஐயா, இந்த பெண் என்னை தாக்கினாள். பாருங்கள், என் நிலைமையை இப்படி ஆக்கிவிட்டாள். இவளை விடமாட்டேன். இவளுக்கு நான் பாடம் புகட்டுவேன் என்று முறையிட்டான். தினேஷ் பட்டேலின் முகபாவனை மாறியது. அவர் தமிழ்ச்செல்வியை பார்த்து, மேடம், ஏன் என் ஆய்வாளரை இப்படி என்று இழுத்தார். கூட்டத்தில் ஒரு நிசப்தம் சூழ்ந்தது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, மறுபுறம் டிஎஸ்பியின் விசுவாசி. விவகாரம் பெரிதாகப் போகிறது என்று மக்கள் கிசுகிசுத்தனர். தமிழ்ச்செல்வி தன் கழுத்தைச் செம்மைப்படுத்திக் கொண்டு அமைதியான குரலில் பதிலளித்தார். உங்கள் ஆய்வாளரின் நடத்தையைப் பற்றி நான் பொறுப்பேற்க வேண்டியதில்லை. அவர் செய்தது பொது இடத்தில் நடந்தது. நான் தற்காப்புக்காகவே செயல்பட்டேன். அவர் வேண்டுமானால் புகார் கொடுக்கட்டும். எல்லாம் பதிவாகியுள்ளது. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், எந்தவிதமான அராஜகத்திற்கும் நான் சட்டப்படி பதிலளிப்பேன். நீங்கள் வேண்டுமானால் புகார் பதிவு செய்யுங்கள். ஆனால் சட்டம் தன் கடமையைச் செய்யும். வேலாயுதத்தின் அநாகரிகமான செயலால் உருவான பதற்றமான சூழ்நிலை இப்போது மேலும் தீவிரமடைந்தது. தினேஷ் பட்டேலின் குரலில் ஆரம்பத்தில் இருந்த ஒருவித இறுக்கம் விலகியது. தமிழ்ச்செல்வி, முதலில் உங்கள் ஆய்வாளரின் நடத்தையை கேளுங்கள், பிறகு முடிவெடுங்கள் என்று அழுத்தமாகச் சொன்னார். அவர் தற்காப்புக்காகச் செயல்பட்டதாகவும் பொது இடத்தில் நடந்த அத்துமீறலை சகித்துக் கொள்ள முடியாது என்றும் வலியுறுத்தினார். தினேஷ் பட்டேல் கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்க முயன்றார். மன்னிக்கவும் மேடம், என் ஆய்வாளர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு முழு விவரம் தெரியாது. ஆனால் தமிழ்ச்செல்வி அமைதியாகவும் உறுதியாகவும், மன்னிப்பா? உங்கள் ஆய்வாளர் தவறு செய்திருந்தால் வெறும் மன்னிப்பு மட்டும் போதுமானதல்ல. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எந்த பதவியில் இருந்தாலும் எந்த ஒரு நபரும் ஒரு பெண்ணிடம் இப்படி நடந்து கொள்ள முடியாது என்று அறிவித்தார். கூட்டத்தில் அமைதி பரவியது. ஒரு அதிகாரமிக்க நபருக்கும் சட்டத்தின் வலிமைக்கும் இடையே எப்படி ஒரு மோதல் ஏற்படும் என்று மக்கள் முணுமுணுத்தனர். ஆய்வாளர் வேலாயுதம் அசௌகரியமாக நின்றான். பொதுமக்கள் அழுத்தத்தின் கீழ் தன் டிஎஸ்பி ஏன் இவ்வளவு அடங்கிப் போகிறார் என்று அவனுக்குப் புரியவில்லை. அவனது கர்வத்தின் திமிர் வலுவிழக்கத் தொடங்கியது. அவனால் முன்பு போல் பிடிவாதம் காட்ட முடியவில்லை. தமிழ்ச்செல்வி உடனடியாக தனது அடையாளத்தை உறுதிப்படுத்தினார். மொபைல் பதிவுகள் மற்றும் சுற்றியிருந்த சாட்சிகளின் வாக்குமூலங்கள் ஆகியவற்றையும் பாதுகாப்பாக பதிவு செய்யும்படி அறிவுறுத்தினார். பலரும் அந்தச் சம்பவத்தை பதிவு செய்திருந்தனர். பின்னர் வேலாயுதத்தை தன் அலுவலகத்திற்கு கொண்டு செல்ல உத்தரவிட்டார். உடனடியாக
உதவி ஆய்வாளர் விக்ரம் சிங் என்பவருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுக்கப்பட்டது. விக்ரம் உடனடியாக 2-3 காவலர்களுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார். அவர் நிலைமையை ஆராய்ந்தார். சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்தார். வேலாயுதத்தை தாசில்தார் அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்வதற்கான அதிகாரப்பூர்வ நடைமுறையை தொடங்கினார். காவல் நிலையத்தில் தமிழ்ச்செல்வியே வழக்கை விசாரிப்பதற்கான ஆரம்பக்கட்ட பணியை மேற்கொண்டார். அவர் நிதானத்துடனும் தொழில்முறை கண்டிப்புடனும் சாட்சிகளிடம் விசாரித்தார். மொபைல் பதிவுகள், சுற்றியுள்ள சிசிடிவி கேமரா பதிவுகள் அனைத்தையும் ஆய்வு செய்ய உத்தரவிட்டார். விசாரணையில் வெளிவந்த உண்மைகள் அதிர்ச்சி அளிப்பவையாக இருந்தன. பல பெண்கள் வேலாயுதம் அடிக்கடி பொது இடங்களில் கேலி செய்வதாகவும் இழிவான கருத்துக்களைத் தெரிவிப்பதாகவும் பலமுறை வற்புறுத்திச் சீண்ட முயற்சித்ததாகவும் தெரிவித்தனர். சிலர் டிஎஸ்பியின் பதவியின் வலிமைக்கு அஞ்சியும் அவமானம் ஏற்படும் பயத்திலும் முன்பெல்லாம் புகார் கொடுக்கத் துணியவில்லை. தமிழ்ச்செல்வி இந்தப் புகார்களை மிகவும் தீவிரமாக கருத்தில் கொண்டார். அவர் உடனடியாக ஒரு எழுத்துப்பூர்வமான அறிக்கையை தயாரித்தார். வாக்குமூலங்கள், பதிவுகள் மற்றும் ஆரம்ப சட்ட ஆவணங்களுடன் வேலாயுதத்திற்கு எதிராக கடுமையான பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்தார். இது ஒரு தனிப்பட்ட சம்பவம் மட்டுமல்ல, ஒரே மாதிரியான நடத்தையின் தொடர்ச்சி என்றும் அதை இப்போது உடைக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் அறிந்தார். ஏனெனில் இந்த விவகாரம் வெறும் குற்றச் செயல் என்பதையும் தாண்டி சமூகத்தின் பெரியதொரு கேள்வியாக மாறியிருந்தது. அது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பற்றியது. தமிழ்ச்செல்வி IPS இந்த வழக்கை கலெக்டர் அலுவலகம் வரை கொண்டு செல்ல முடிவு செய்தார். அப்போதுதான் மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தை முழுமையாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளும். அவர் அனைத்து கோப்புகளையும் ஆதாரங்களையும் சுருக்கமாக தயார் செய்து மாவட்ட ஆட்சியர் இராஜீவ் வர்மாவிடம் நிலைமையை விளக்குவது அவசியம் என்று உணர்ந்தார். மறுநாள் காலை ஆவண கோப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு தமிழ்ச்செல்வி நேராக கலெக்டர் அலுவலகத்தை நோக்கி விரைந்தார். இந்தச் சண்டை வெறும் ஒரு ஆய்வாளருக்கு எதிரானது அல்ல என்பதை அவர் தெளிவாக அறிந்திருந்தார். சட்டம் முன் அனைவரும் சமம், பெயரோ பதவியோ எவ்வளவு உயர்வாக இருந்தாலும் என்ற செய்தியை சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டிய முக்கியமான போராட்டம் இது. மாவட்ட ஆட்சியர் இராஜீவ் வர்மாவிடம் அனைத்து விவரங்களையும் விரிவாக கூறுவதற்காக தமிழ்ச்செல்வி ஆவணங்களை சமர்ப்பித்தார். இந்த விவகாரத்தில் முற்றிலும் நியாயமான மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இராஜீவ் வர்மாவின் அறையில் தமிழ்ச்செல்வி ஒரு நாடகத்தன்மையுமின்றி அனைத்தையும் விளக்கினார். சம்பவங்களின் வரிசை, சாட்சிகளின் வாக்குமூலங்கள், மொபைல் மற்றும் சிசிடிவி பதிவுகளின் நகல்கள் மற்றும் பயத்தின் காரணமாக முன்பு வெளிவராத பெண்களின் எழுத்துப்பூர்வ புகார்கள் ஆகியவற்றையும் முன்வைத்தார். அவர் நேரடியாக பார்த்த, கேட்ட மற்றும் பதிவு செய்த ஒவ்வொரு உண்மையையும் மிகத் தெளிவாக எடுத்துரைத்தார். அவர் வார்த்தைகளில் சோர்வு இல்லை, கடமை மீதான அசைக்க முடியாத உறுதிப்பாடும் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டிய கட்டாயமும் மட்டுமே இருந்தன. இராஜீவ் வர்மா ஒவ்வொரு தாளின் மீதும் கவனத்தைச் செலுத்தினார். சிசிடிவி காட்சிகளை பலமுறை பார்த்தார். சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்தார். அவர் ஒரு உணர்வுள்ள மற்றும் ஒழுக்கமான நிர்வாகி. அவரது முகத்தில் முடிவெடுப்பதன் தீவிரத்தை காண முடிந்தது. அவர் தமிழ்ச்செல்வியின் தொழில்முறை நேர்மையை பாராட்டி, இந்த விவகாரத்தை நான் பொதுவெளியில் வெளிப்படுத்துவேன், முழு பொறுப்புணர்ச்சியுடன் நடவடிக்கை எடுப்பேன் என்றார். இராஜீவ் உடனடியாக தேவையான உத்தரவுகளை பிறப்பித்தார். வேலாயுதம் சிங்குக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை FIR பதிவு செய்ய உத்தரவு, அவரை கைது செய்வதற்கான அனுமதியை பெற ஆதாரங்களை திரட்டுவது, விசாரணையின் நேர்மையை உறுதிப்படுத்த ஒரு மாஜிஸ்திரேட் மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் முன்னிலையில் விசாரணையை மேற்பார்வையிடுதல். அத்துடன் இந்த வழக்கு முக்கியமானதாக இருப்பதால் இதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று காவல்துறை தலைமை இயக்குநரகத்திற்கும் தகவல் கொடுத்தார். இது தனிப்பட்ட மோதலாக மட்டும் நிற்காது. அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு இரண்டும் கேள்விக்குறியாகியுள்ள ஒரு சமூக பிரச்சினையாக மாறும் என்பதை இராஜீவ் வர்மா உணர்ந்தார். அதனால் வழக்கை வெளிப்படையான முறையில் கையாள்வது என்று முடிவெடுத்தார். அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்ய முடிவெடுத்தார். அதில் அனைத்து உண்மைகளும் காவல்துறை நடவடிக்கைகளும் மக்களுக்கு முன்னால் வைக்கப்படும். அவர் தமிழ்ச்செல்வியிடம் ஊழல் மற்றும் அதிகாரத்தின் அச்சுறுத்தலுக்கு பயந்து நாம் பின்வாங்க முடியாது. பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் அனைத்து உண்மைகளையும் நடவடிக்கைகளையும் அடுத்த கட்டச் செயல்முறைகளையும் நானே நேரில் அறிவிப்பேன் என்றார்.
பத்திரிகையாளர் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் வேகமாக நடந்தன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒரு செய்திக் குறிப்பை வெளியிட்டது. அதில் சம்பவத்தின் சுருக்கம், குற்றச்சாட்டுகள் மற்றும் காவல்துறை நடவடிக்கையின் வடிவமைப்பு குறிப்பிடப்பட்டிருந்தது. அன்றைய மாலைக்குள் ஊடக அரங்கில் இருக்கைகள் நிரம்பிவிட்டன. உள்ளூர் தொலைக்காட்சிகள், செய்தித்தாள் நிருபர்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் சுறுசுறுப்பாக இருக்கும் பத்திரிகையாளர்கள் என அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருந்தனர். தமிழ்ச்செல்வியும் அழைக்கப்பட்டார். அவர் இந்த வழக்கின் தொழில்முறை அம்சங்களை எடுத்துரைக்கவும் தொழில்நுட்ப கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் தயார் நிலையில் இருந்தார். பத்திரிகையாளர் சந்திப்பு அரங்கில் அமைதியும் அதே சமயம் மிகுந்த ஆர்வமும் நிலவியது. கேமராக்கள் பளிச்சிட, நிருபர்கள் குறிப்புகள் எடுக்க, ஒரு பெரிய திரையில் சம்பவத்தின் காட்சிகளில் சில பகுதிகள் காட்டப்பட்டன. அந்த காட்சிகளில் வேலாயுதம் அத்துமீறிய விதமும் தமிழ்ச்செல்வி தற்காப்புக்காக எடுத்த நிலையும் தெளிவாகத் தெரிந்தன. ஆட்சியர் இராஜீவ் வர்மா வரிசையாக உண்மைகளைச் சுட்டிக்காட்டினார். பொது இடத்தில் சீண்டியது, கையை ஓங்கி கடித்தது, தமிழ்ச்செல்வியின் இயல்பான தற்காப்பு, பின்னர் வேலாயுதத்திற்கு எதிராகப் பெறப்பட்ட நேர்மையான சாட்சிகளின் வாக்குமூலங்கள். ஆதாரம் மிகவும் வலுவாக இருப்பதால் அரசியல் அழுத்தங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு உடனடியாகவும் கடுமையான நடவடிக்கையும் எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். மேடையில் நின்ற தமிழ்ச்செல்வி, நான் என் கடமையை மட்டுமே செய்தேன், சட்டத்தை பின்பற்றினேன் என்று தெளிவாக கூறினார். பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எங்கள் வேலை. யாராவது தங்கள் பதவியை அல்லது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். வெறுப்பு, பயம் அல்லது அதிகார அச்சுறுத்தலுக்கு அப்பாற்பட்டு என் குரல் ஒலித்தது. அரங்கில் இருந்தவர்களுக்கு அவர்கள் ஒரு அதிகாரியின் குரலை மட்டுமல்ல, சமூகத்தின் குரலை கேட்கிறார்கள் என்று தோன்றியது. பத்திரிகையாளர் சந்திப்புக்குப் பிறகு சட்ட நடைமுறைகள் துரிதப்படுத்தப்பட்டன. வேலாயுதத்துக்கு எதிராகச் சீண்டல், அவமானப்படுத்துதல் மற்றும் பொது இடத்தில் தவறாக நடந்து கொள்ளுதல் போன்ற பிரிவுகளின் கீழ் FIR பதிவு செய்யப்பட்டது. வழக்கின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஆட்சியர் உடனடியாக வேலாயுதத்தை கைது செய்வதற்கான நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளித்தார். துணை கண்காணிப்பாளர் பதவியில் இருந்த தினேஷ் பட்டேல் திடீரென பொதுமக்களின் மற்றும் அரசியல் அழுத்தத்தில் சிக்கினார். விவகாரம் இவ்வளவு வேகமாக பரவுவதை சற்றும் எதிர்பாராத அரசு, காவல்துறை தலைமை இயக்குநரகமும் உயர்மட்ட விசாரணையை உத்தரவிட்டது. தினேஷ் பட்டேல் அதிகரித்து வரும் அழுத்தத்தையும் தன் நிலை குறைவதையும் உணர்ந்தார். அவரது நிலை கட்சிக்குள்ளும் பொதுமக்களிடையேயும் பலவீனமடைந்தது. எந்த ஒரு அடக்குமுறையிலிருந்தும் தன்னை காத்துக்கொள்ள அரசு அவருக்கு தற்காலிக பணி நீக்கம் செய்ய அறிவுறுத்தியது. விசாரணை நியாயமாக நடக்க வேண்டும், மக்களின் நம்பிக்கை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக. கலெக்டரும் காவல்துறையும் இது சம்பந்தமாக வேறு எந்த மறைமுக நடைமுறையும் நடக்கவில்லை என்பதை உறுதி செய்தனர். தினேஷ் பட்டேல் தனது பதவியை தவறாக பயன்படுத்தியிருந்தால் அதுவும் சட்டப்படி பார்க்கப்படும். சிபிஐ நிலை ஆய்வாளர்கள் மற்றும் மாஜிஸ்திரேட் கண்காணிப்பில் சுதந்திரமான விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. விசாரணை முன்னேறும்போது மேலும் அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் வெளிவந்தன. வேலாயுதம் அதிகாரத்தை பயன்படுத்தி பலமுறை பெண்களை மிரட்டியதாகவும் அவமானப்படுத்தியதாகவும் உள்ளூர் அளவில் பல புகார்கள் குவிந்தன. முன்பு பயத்தினால் அடங்கிப்போன பல குரல்கள் இப்போது வெளிப்படையாகப் பேசத் தொடங்கின. இந்த அனைத்து ஆதாரங்களின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் கடுமையான நிலை எடுத்தது. அரசியல் மற்றும் நிர்வாக நடைமுறைகளின் ஒருங்கிணைப்பில் தினேஷ் பட்டேல் தற்காலிக பணி நீக்கத்தை எதிர்கொண்டார். அவர் DSB பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவர் மீதான விசாரணையும் தொடர்ந்தது. வேலாயுதம் சட்டம் அனுமதித்தபடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டார். சமூகத்தில் ஒரு செய்தி தெளிவாக பரவியது. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடர்ந்தது. ஆதாரங்களின் அடிப்படையில் அரசு தரப்பு வழக்கை வலுவாக முன்வைத்தது. தமிழ்ச்செல்விக்கு இது வெற்றியா தோல்வியா என்ற கேள்வி இல்லை. அவரது நோக்கம் நீதி மட்டுமே. தனக்காக மட்டுமல்ல, அதிகாரத்தைக் கண்டு அஞ்சியதால் குரல் எழுப்பாத மற்ற பெண்களுக்காகவும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே அவரது இலக்கு. வெளிப்படைத்தன்மையுடனும் கடமை உணர்வுடனும் செயல்பட்டால் எத்தகைய பெரிய அழுத்தங்களையும் உடைத்து சரியான இடத்தை அடைய முடியும் என்பதை ஊடகங்களும் பொதுமக்களும் கண்டனர். தமிழ்ச்செல்வி
தன் பணிக்குத் திரும்பினார். ஆனால் அவர் ஆரம்பித்த மாற்றத்தின் அலை சாலைகளிலும், காவல் நிலையங்களிலும், நிர்வாகத்திலும் உணரப்பட்டது. மக்களுக்கும் தங்கள் குரலை எழுப்ப ஒரு துணிச்சல் கிடைத்தது. இதுவே தமிழ்ச்செல்வி போராடிய உண்மையான மாற்றம். இந்தக் கதை நமக்கு கற்பிப்பது பயமின்றி கடமையாற்றுவது, சட்டத்தின் மீது நம்பிக்கை வைப்பது மற்றும் வெளிப்படைத்தன்மையை கடைப்பிடிப்பது ஆகியவை மட்டுமே எந்தவொரு அழுத்தம் அல்லது பாதுகாப்பையும் உடைத்து நீதியை நிலைநாட்ட முடியும்.